சுஜி, உங்க சித்தப்பா நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஆனா ஏதோ மலையாளத்துல போட்டிருக்கு. என்னாச்சு? என் சித்தப்பா ஃபேமிலி அங்க கவர்மெண்ட் கேம்ப்ல சேஃபா இருக்காங்களா மாமா? இது எல்லாம் கூடிய சீக்கிரத்துல சரியாகும்னு அவரே சொல்லிருக்காரு. இப்பதான் மாமா சந்தோஷமா இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னல அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்ட்டு. நீ தான் பயந்துகிட்டு இருந்த. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா நான் ஒன்னு சொல்லட்டுமா? வயநாடுக்கு நம்மளால முடிஞ்ச நிவாரண நிதி கொடுக்கலாமே ப்ளீஸ். இதுல என்ன இருக்கு? கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம். நீ கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எவ்வளோமா? 10 ரூபாய். நல்லா இருந்துச்சுப்பா. தேங்க்ஸ்ண்ணா. குளமதுலாம் வீடு. ஓ அப்படிங்களா? வீட்டுல மாடி தோட்டம் போட்டிருக்கேன். ஓ சூப்பர்ண்ணா. சேட்டா அப்படியே செடிட்டியோ? ஆமாம்மா, அந்த தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய். ரொம்ப நல்ல விஷயங்கண்ணா. இது டீ தூள் தானே? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இது குப்பையில தானே கொட்டுவீங்க? வீட்டுல எடுத்துட்டு போனா செடிக்கு போடலாம், நல்லா வளருமா. சரிங்களா? பின்ன இந்த சட்டா ஞாபகம் கொடுക്കാം. பேச குப்பையில தானே போறது, நீங்க எடுத்துட்டு போங்க. அண்ணா ஒரு நிமிஷம். நாங்களும் வீட்டுல செடி வளர்க்குறோம். ஸோ நீங்க வேற ஏதாச்சும் கடையில கேட்டு வாங்கிக்கோங்க. பணம் 5 பத்து தரேன்ப்பா. இல்லண்ணா பரவாயில்ல, நீங்க வேற பக்கம் கேட்டுக்கங்க. உன் புருஷன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா. இந்த கடை இல்லைன்னா 1000 டீ கடை இருக்கு. லூசு மாமா, குப்பையில தானே கொட்ட போறோம். நம்ம வீட்டுல எங்க செடி இருக்கு? எதுக்கு அவர்கிட்ட போய் சொன்ன? உரத்துக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போய் காய வச்சு சாயங்கள் வந்து பாக்கெட்ல போட்டு மறுபடியும் வித்துருவாங்க டீ கடைக்கு. அவங்களும் விலைக்கு கம்மியா கிடைக்குதுன்னு அந்த இதை வாங்கிக்குவாங்க. சாயங்காலம் தான் டீ தூள் குடிக்கிறவங்க நிலைமை ரொம்ப பாவமா. அவங்க வயிறு என்ன நிலைமை ஆகும் யோசிச்சு பாரு. அச்சோ, இப்படி இல்லாம பண்ணுவாங்க. அவனை ஏமா சும்மா விட்ட? அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது. போரா சீன் போடாது. இல்ல மாமா, அடங்கடி போ. என்ன நடக்கதான் நீ இருக்கே. இவ சீரியஸா சொல்லிட்டு போறாளா இல்ல சிக்னல் கொடுத்துட்டு போறாளா? இருடி, நானும் வரேன். ஹலோ, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, தண்ணி எடுத்தீங்க, யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. தண்ணி தானே ப்ரோ? ஹலோ, முதல்ல கேட்காம எடுத்தது உங்க தப்பு. நீங்க பாட்டுக்கு வரீங்க, தண்ணி எடுக்கிறீங்க, ஃபேஸ் வாஷ் பண்றீங்க, பைக் வாஷ் பண்றீங்க. தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னம்மா நீ இப்படி பேசுற? இங்க பாருப்பா, காசு கொடுத்துதான் தண்ணி வாங்குறோம். குடிக்கலாம், முகம் கூட கழுவலாம். ஆனா நீ பண்ண பாத்தியா, ரொம்ப ஓவர். என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் போய் கணக்கு பாக்குறீங்க? போங்க ப்ரோ. ஹலோ, டீ வேணாமா உனக்கு? ஜூஸ் இருக்கா? இல்ல. ஐஸ்கிரீம் இருக்கா? ஹலோ, இந்த டீ ஷாப், இந்த டீ மாத்திரம் கிட்டும். வெயில் அதிகமா இருக்கு, எனக்கு டீ வேணும். அப்போ நீங்க டீ குடிக்க வரல? உங்க கடையில தான் ஜூஸ் ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லையே. அப்போ உனக்கு டீ வேண்டாம். வேணாம். ஒரு நிமிஷம். உன்னை இந்த ஏரியாவில் இனிமே நான் பார்க்கவே கூடாது, புரியுதா? ஓடிப்போ. இப்படிதான் டிசைனா பிரச்சனை பண்றதுனே வருவானுங்க. டீ கடைக்கு டீ மட்டும் குடிக்க வாங்க பாஸ். அண்ணா ஒரு டீ. டீ. மாமா. மாமாவா? இங்க என்ன பண்ற? மா யாருமா நீ? ஐயோ மாமா,
உன் நிலைமை இப்படி ஆயிருச்சே. எங்க அக்காவை கட்டின பாவத்துக்கு நீ டீ கடையில எல்லாம் வந்து வேலை செய்யறிய மாமா. ஐயோ இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்லுவேன் கடவுளே. மாமா நிறுத்துமா, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? இது ஏன் டீ கடைமா? அப்படியே டீ கடையில வேலை செய்யறதுன்னு அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே. இவ்வளவு ஏன் டீ வித்த ஒருத்தர் தான் இந்த நாட்டுக்கே. பேச்ச மாத்தோம் மாமா. நீ யாரோட என்கிட்ட பேசிட்டு இருக்கமா? யாரோவா? இந்தா யாழ் வந்துட்டால, உனக்கு தைரியம் தான் யாழ்கிட்ட பேசிக்க. இந்த எவ்வளவு பிரச்சனை? யாரானது? ஏட்டானா? மாமா. மாமாவா? அப்ப நீ எங்க அக்கா துரோகம் பண்ணிட்டியா மாமா? துரோகமா? ஆமா, இது எங்க மாமா, எங்க அக்காவோட ஹஸ்பண்ட். மாமா கூட எந்த பண்ணுது? எனக்கு தலை சுத்துது. ஐயோ சுஜி, இவ ஏதோ லூசு நினைக்கிறா. வந்ததுல இருந்து ஏதோ உளறிட்டு இருக்கா. லூசா? பின்ன எப்படி? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் எங்க அப்பா இவ செட் பண்ணி எனக்கு நினைக்கிறேன். இப்பயும் புரிஞ்சிச்சு. இப்ப பாரு, இந்தாமா எங்க அப்பாவோட செட்டப் தானே நீ? என்னது உங்க அப்பாவோட செட்டப்பா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க அப்பாவோட ஆள் தானே நீ? உங்க அப்பாவோட ஓடா? என்னமோ உளறிட்டு இருக்கிறேன்னு. மாட்டிக்கிட்டு இருக்கிற பயத்துல நீ தான் மாமா உளறிட்டு இருக்க. மாட்டிக்கிட்டயா? ஒருவா இருப்பா, எனக்கு தலையே சுத்துது. எந்த மாமா இது? ஐயோ சுஜி, என்னை சந்தேகப்படாத சுஜி. இந்தாமா, மாமா பேரு என்ன? அவ யாரு? குரு. எங்க அக்கா பேரு ரம்யா. அப்படி வேவலிக்கு என் பேரு சரவணன். அப்போ நீங்க என் மாமா இல்லையா? சத்தியமா இல்ல. பிராந்து இது எந்த சரவணன்? நாங்க லவ் பண்ணி கல்யாணம் கழிச்சோம். இது எங்க டீ கடை. நாங்க எப்பயும் ஒன்னாதான் இருப்போம். மனசுலாயோ? இருங்க, நான் என் மாமாக்கு போன் பண்றேன். மாமா கால் பண்ணா நீ மாட்டிப்ப மாமா. எங்க மாமாக்கு செகண்ட் லைன் போகுது. செகண்ட் லைன் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்னம்மா டபுள் மீனிங்கா? ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுமா? போறேன், இப்ப போறேன். ஆனா மறுபடியும் வருவேன். இப்போ போ, நீ எத்தனை வந்தா நான் மாமா இல்ல. ஜி, அவங்க சொல்றாங்க நீ நம்பிட்டு இருக்காதுமா. என்ன நம்பு, தெரியுதா? இந்த மாமா உன்னை பத்தி எனக்கு அறியாதா? நான் எப்பளும் நம்ப. தேங்க்ஸ் ஜி. பக்ஷி எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானா? ஒருவேளை இருக்குமோ?